வேதா, மல்லிகா இங்க வாங்க. வரேன். ஆனா ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. என்ன மல்லிகா, திடீர்னு இவ வந்திருக்கா? வரட்டும், என்னன்னு பாப்போம். வாங்க வாங்க. இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டீங்களே. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க. நீங்க என் ஃப்ரெண்ட், உங்களை போய் மறக்க முடியுமா? உங்களை நான் பார்க்கலைனாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, வந்து உட்காருங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. மல்லிகா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன வேதா, என்கிட்ட பேசணும்னு என் வீடு வரைக்கும் தேடி வந்தாச்சு, அப்புறம் என்ன தயக்கம்? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, எங்க மாமா 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்பனா, நான், அனிதா 3 பேரும் குடும்பம் நடத்துறோம். அது மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்ன? ராமநாத ஐயாக்கு தான் இந்த விஷயத்துல சந்தோஷம் தானே? அது இல்ல, எங்க 3 பேர்ல மாமாவுக்கு யாருமே தாத்தாங்கிற சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா நான் அந்த சந்தோஷத்தை இப்ப கொடுத்துட்டேன். என்ன மல்லிகா? கங்க்ராட்ஸ் வேதா. என்ன சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்ளோ சோகமா சொல்றீங்க? இல்ல மல்லிகா, நான் சொன்னதுல உண்மை இல்லை, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆகி நான் வாந்தி எடுத்தேன். அது தெரியாம மாமா நான் கர்ப்பமா இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கர்ப்பமா இல்லை, எனக்கு வந்தது சாதாரண வாந்தி தான். ஆனா மாமா அது தெரியாம நான் கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சிட்டாரு. மாமா ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறதுனால அவர் ஷாக் ஆகுற மாதிரி எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்த அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறேன். இப்ப நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மல்லிகா. என்ன வேதா, இப்பதான் நீங்க கன்சீவ்னு என்கிட்ட சொன்னீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ நீங்க கர்ப்பம் இல்லைன்னு சொல்றத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஐயோ பாவம் ராமநாதன் ஐயா, தம் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஆசையா இருப்பாரு. அவரால் எப்படி இந்த உண்மையை தாங்கிக்க முடியும்? இதுல அவர் ஹார்ட் பேஷண்ட் வேற. வேதா, இந்த விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துறாதீங்க. நல்லா பொறுமையா நிதானமா யோசிச்சு எந்த ஒரு முடிவையும் எடுங்க. ஆமா மல்லிகா, நிஜமாவே இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இது என் மனசுல ரொம்ப பாரமாவே இருந்துச்சு. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்ப இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசு லேசா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. விடுங்க வேதா. சரி, இப்போதைக்கு ராமநாதன் ஐயா கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை மெயின்டைன் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உண்மைதான் மல்லிகா, பொய் ரொம்ப நாள் நிலைக்காது. அதனாலதான் அந்த பொய்யை உண்மையாக்கிடலான்னு நானும் அவரும் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல மல்லிகா, தாம்பத்திய வாழ்க்கையை நானும் அவரும் தள்ளி போட்டுட்டே இருந்தோம். ஆனா இப்போ மாமா கிட்ட சொன்ன பொய்யை உண்மையாக்குறதுக்காக தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, அப்ப இதுவரைக்கும் நீங்க தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லையா? மல்லிகா, சரி மல்லிகா,
உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. நான் கிளம்புறேன். என்ன வேதா வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்ல மல்லிகா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் ஃப்ரீயா வந்து மீட் பண்றேன். நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. வரேங்க. என்ன மனிதா இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்ன பண்றது? என்ன இப்படி கேக்குறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ வேதா ராமநாதன் ஐயா கிட்ட போய் சொல்லிட்டா. அந்த பொய்யை உண்மையாக்க போறேன்னு சொல்லி அவளுக்கும் நாகராஜுக்கும் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கை நடக்கலைங்கிற உண்மைய என்கிட்டயே ஓப்பனா சொல்லிட்டு போறா. இது ஒண்ணு பத்தாதா இந்த மல்லிகாக்கு? இத வச்சே இவங்க ஆட்டத்தை நான் க்ளோஸ் பண்றேன். இது வரைக்கும் வேதாவுக்கும் நாகராஜுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தாம்பத்திய வாழ்க்கை நடக்கல. அது எனக்கு நல்லதா போச்சு. ஆனா இனி எந்த காரணத்தை கொண்டும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை நடக்க கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு மல்லிகா. ஆனா எப்படி பண்றது? வெயிட் அண்ட் வாட்ச். பண்ணி காட்டேன். செம்ம போர் அடிக்குது, வீட்டில் இருக்க முடியல. வெளியில் போனோன்னா வேதாஜியை காணோம், எங்கே போனான்னு தெரியலையே. மருந்து வாங்கியாச்சு. இதை எப்படியாவது வேதாக்கு கொடுக்கணும். ஆனா எப்படி கொடுக்கறது? கையில மருந்து இருக்கு. வேதா இப்பதான் வரா. அவளுக்கு எப்படி நீ மருந்து கொடுக்கறது? வாங்க வாங்க வாங்க, 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போதான் உங்களை பற்றி நினச்சேன், கப்புன்னு வந்துட்டீங்க. அப்புறம் எங்கே போயிட்டு வரீங்கோ? மல்லிகா வீடு வரைக்கும் போய் மல்லிகாவை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். நீங்கள் ஏன் அடிக்கடி மல்லிகா வீட்டுக்கே போயின்னுக்கிறீங்க? இல்லை ஏதா பிரச்சனையா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் போய் பார்த்துட்டு வரேன், அவ்வளோதான். ஓ, இல்லை திடீர்னு போனீங்களே, ஏதோ பிரச்சனையோ இல்லை ப்ராப்ளமான்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க, மல்லிகா என் ஃப்ரெண்டுங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எதுக்கு முக்கியமான காரணம்? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பஞ்சுவை போய் பார்க்கும்போது காரணத்தோடு தான் போய் பார்க்குறீங்களா? இல்லைல்ல. உங்களுக்கு எப்படி பஞ்சுவோ அதே மாதிரி மல்லிகா எனக்கு. ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு எதுக்கு காரணம்? ஐயோ, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா தாங்க கேட்டேன். ஐயோ, நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலைங்க. ஒன்றும் இல்லைங்க. அப்படி என்ன பேசுனீங்க, என்ன முக்கியமான விஷயம்தான் கேட்க வந்தேன். அது எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் மல்லிகாவை பார்க்க போனேன். மல்லிகா கிட்ட நான் வேற எதை பத்தி பேச போறேன்? எல்லாம் நம்ம பிரச்சனை தான். நான் கர்ப்பமா இல்ல, எனக்கு வந்தது சாதாரண வாந்தி தான். ஆனா மாமா அது தெரியாம நான் கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சிட்டாரு. தாம்பத்திய வாழ்க்கையை நானும் அவரும் தள்ளி போட்டுட்டே இருந்தோம். ஆனா இப்போ மாமா கிட்ட சொன்ன போய் உண்மையாக்குறதுக்காக தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வேதாஜி, என்ன வேதாஜி? என்னங்க? ஏங்க இது நம்ம பர்சனல் மேட்டருங்க, அதெல்லாம் ஏன் கொண்டு போய் மல்லிகாண்ட பேசினுக்கிறீங்க? இது சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நமக்குள்ள விஷயம்னா அடுத்தவங்களாண்ட பேசுறது நல்லதில்லை. ஏங்க, நான் ஒன்றும் மற்றவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசல. மல்லிகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் நான் இதை பற்றி பேசினேன். வெளியில் மற்றவங்க யார்கிட்டையும் நான் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரி விடுங்க, நான் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பீங்க நீங்கள். அதே நானும் நீங்களும் எங்கே வெளியே போகலாம், வீட்டில் போர் அடிக்குதுன்னு நினச்சேன். நீங்கள் என்னால் சொல்லிட்டு போய் நினச்சேன், நீங்கள் சொல்லாமலாம் போயிட்டீங்க. அதான் சாரிங்க, அவசரத்தில் சொல்லாமல் போயிட்டேன். நான் அவசரமோ என்ன விஷயமோ தெரில. சரி விடுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா?
நானே தலைவலியில வந்திருக்கேன். நீங்க வேற என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா கேள்வி கேட்கறத விட்டுட்டு போய் சூடா காஃபி போட்டு கொண்டு வாங்க. ஏன் கேள்வி கேட்டதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டா? வழக்கமாக புருஷனுக்கு பொண்டாட்டி தான் காப்பி போட்டு தருவாங்க. நீங்கன்னா அதிகாரமாக புருஷனை காப்பி போட்டு கொண்டு சொல்கிறீங்கோ. காஃபி போடுறதுல என்னங்க புருஷன் பொண்டாட்டி? வெளியில போயிட்டு டயர்டா வரவங்களுக்கு வீட்ல சும்மா இருக்கிறவங்க காஃபி போட்டு தரதுல என்னங்க தப்பு? எதுக்குங்க புருஷன் பொண்டாட்டி டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கணும்? பாருங்க, நான் வெளியில போயிட்டு டயர்டா வந்திருக்கேன். தலை வேற வலிக்குது. வீட்ல நீங்க சும்மா தானே இருக்கீங்க. சபா, போய் ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு வாங்க. உங்களுக்கு காப்பி தானே வேணும்? அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை சும்மா இருக்கிற சும்மா இருக்குன்னாதீங்க. செம்மையாக ஒரு காப்பி போட்டு எடுத்துறேன். தம்பி எங்க போறீங்க? இந்த கிச்சனுக்கு. நீங்க எதுக்கு கிச்சனுக்கு போறீங்க? இது காஃபி போடணும். அந்த வேதாஜி காஃபி கேட்டாங்க, காஃபி போட போறேன். வேதாவுக்கு காஃபி வேணும்னா அவ வந்து போட்டுக்க போறா. நீங்க எதுக்கு போட்டு தரணும்? இல்லை, நீ அவங்க வெளியே போயிட்டு வந்துருக்காங்க, பயங்கர டயர்டாக இருக்காங்க, தலைவலி வேற, அதான் காப்பி கேட்டாங்க, நான் தான் காப்பி போட போறேன். கல்பனா, மருந்தை எப்படி வேதாவுக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தம்பியே அதுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்கறாரு. மிஸ் பண்ணிடாதடி தம்பி. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு காஃபி போடணும்னு கஷ்டப்படுறீங்க? நான் காஃபி போட்டு தரேன், நீங்க எடுத்துட்டு போய் வேதாவுக்கு கொடுங்க. இல்லை எதுங்க நீ பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போட்டுக்கிறேன். இதுல என்ன தம்பி சிரமம் இருக்க போகுது? நீங்க வேற வேதாவுக்கு தலைவலின்னு சொல்றீங்க. நீங்க காஃபி போட்டு கொடுத்து வேதா அதை குடிச்சு அவளுக்கு தலைவலி இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா பாவம், புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. ஓ, அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதை எடுத்துட்டு போய் உங்க கையால வேதாவுக்கு கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? நீங்கள் சொல்லுங்க. சரி தான், நீங்களே போட்டாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அட்டகாசமான காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். டன். வேதா, உன் கருவுக்கு காரணமான உன் புருஷன் கையாலே இந்த காஃபியை கொடுத்து உன் கருவை நான் கலைக்கிறேன். தம்பி, காஃபி ரெடி. அண்ணே, காப்பி செம்மையாக இருக்குமா? சூப்பரா இருக்கும். கல்பனா போட்ட காஃபி எடுத்துட்டு போய் கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஐயோ தம்பி தம்பி தம்பி, நானே காஃபி கம்மியா தான் போட்டிருக்கேன். நீங்களே அதை குடிச்சிட்டா எப்படி? வேதாவுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அவளுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரி அண்ணே, அப்போ அவங்க குடிக்கட்டும். அவங்க குடிச்சு மிச்சம் வச்சாங்கன்னா நான் குடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஆ, அண்ணி, நீங்கள் எந்த கருத்து கொண்டும் காப்பியை நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லாதீங்க. நானே போட்டேன்னு சொல்லி ஒரு பில்டப் பண்ணிக்கிறேன். சரி. தம்பி, நான் காஃபி போட்டேன்னு நான் வேதா கிட்ட சொல்ல மாட்டேன். மறந்து கூட நீங்க சொல்லிடாதீங்க. சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஓகே, சரி. வேதாஜி, காஃபி, ஸ்பெஷல் காஃபி. அது என்ன ஸ்பெஷல் காஃபி? காப்பியில் எல்லாருமே காப்பி தூள் தானே கலப்பாங்க. ஆமா,
நான் காதலியே கலந்துருக்கிறேன். ஸோ இட் இஸ் ஸ்பெஷல் காப்பி. குச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கசக்குதுங்க. கசகுது ஏங்க? காதல் தானே ஸ்வீட் தானே. காதல் கலந்த காப்பி ஸ்வீட்டாக தானே இருக்கும். கசகுதுன்றீங்க. ஏய், உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு காஃபி போட்டிருக்காரு. காஃபி கசக்குதுன்னு சொல்லி அவர் மனசையும் காயப்படுத்துற. இல்லைங்க, நீங்க போட்ட காஃபி கசக்கும்னு நினைச்சேன். ஆனா கசக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ நோ. காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓ வெரி குட். இது கொடுங்க. இத்தை தான் வெள்ளைக்காரன் வெரி குட்டுன்னா செம்மங்க. ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம அவன் காப்பியை குடிச்சிருக்காங்கன்னா நிஜமாலுமே காப்பி நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ அண்ணி. யார் அவங்க? மல்லிகா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்ல. சரிம்மா. சொல்லுங்க. மல்லிகா மேடம் ஆஃபீஸ்ல இருந்து வரும். மேனேஜர் அனுப்புனாரு ஃபைல் சைன் வாங்க. சரி, உட்காருங்க. சரிங்க. ஏய், இங்க பாருடி. நடிகை ஆயிஷா அவளோட போட்டோவை ட்விட்டர்ல அப்லோட் பண்ணிருக்கா. அட போடி, அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் கூடயாவது போட்டோ எடுத்து போடுறதே வேலையா போச்சு அவளுக்கு. ஏய், வெறும் போட்டோ இல்லடி, டைரக்டர் ரவி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அவளே ட்வீட் பண்ணிருக்கா. அப்படியா? ஆமாடி, பாரு. ஏண்டி அவ இப்படி இருக்கா? அவ இருக்கிற அழகுக்கு எவன வேணாலும் வளைச்சு போடலாம். ஆனா போயும் அந்த டைரக்டரை போய் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுவும் அவனுக்கு 2ஆம் தரமா. அத கேட்கவே அசிங்கமா இருக்குடி. ஆமா, அந்த டைரக்டர் மட்டும் என்ன சும்மாவா? அவளுக்காக முதல் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு தானே இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். சரி விடு, அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் ஆம்பள. ஆனா இவளுக்கு எங்கடி அறிவு போச்சு? எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு தெரியலடி. அடுத்த புருஷனுக்கு இப்படி எல்லாம் ஆசைப்படுறாளுங்க. அதுவும் இன்னொருத்தி வாழ்க்கையை தட்டி பறிக்க நினைக்கிறாளுங்க. இவளுகளுக்கெல்லாம் ஒருத்தி புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தாவே பிடிக்காது. லவ்ன்ற பேர்ல பிரிச்சிடறாளுங்க. ஆமாண்டி, சும்மாவா சொன்னாங்க? அணில் கடிச்ச பழம் தான் ருசிக்கும்னு. அதனாலதான் இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறா. ஏய், நீங்க என்ன வெட்டி பேச்சு? அப்படியெல்லாம் இல்ல மேடம். மேனேஜர் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேம், சும்மாதான். சும்மாண்ணா? என்ன சும்மா? வாய்ப்பு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவீங்களா? அந்த நடிகை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல அந்த டைரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க 2 பேரோட பர்சனல் பிரச்சனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி தேவையில்லாம அடுத்தவங்க பர்சனல பேசி கேலி கூத்து பண்றீங்க. இதுவே உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து யாராவது கேலி கிண்டல் பண்ணா பார்த்து சுமாத்தியா? இங்க பாருங்க, காதலுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் தெரியாது. சரி தப்புலாம் எதுவுமே தெரியாது. காதல் யார் மேல வேணாலும் வரும். இதெல்லாம் உங்க மரமண்டைக்கு எங்க புரிய போகுது. ஃபைல கொடு. Get lost from here.